அப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி இன்னைக்குதான். அந்த தீபாவளிங்கிறது இது இதுவும் பகவத்கீதைக்கு தம்பின்னு வச்சுருக்கேன். இவ்வளவு பேர் விதத்தினால பாக்கி இதை காட்டிலும் எவ்வளவோ வசந்த சௌதமான கர்மாக்கள்லாம் இருக்கு, பாக்கி இருக்க முடியாத அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் காட்டிலும் சுவாமி பிறந்த நாள்லாம் இருக்கு, சுவாமி அவதாரம் பண்ணின நாள்லாம் இருக்கு, தர்மசாஸ்திரத்தில் சொன்ன புண்ணிய காலங்கள்லாம் இருக்கு, வேதத்தில் சொன்ன புண்ணிய காலங்கள்லாம் இருக்கு, அவளதான் புராணங்கள் பகவத் அவதாரங்கள் இருக்க முடியாத புண்ணிய காலங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இது மாத்திரம் ரொம்ப பெருசா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த தீபாவளிங்கிறது ஒண்ணும். இந்த தீபாவளிக்கு இவ்வளவு பேர் இருந்ததுனால அப்படின்னுட்டு அதுவும் முடியாதுன்னா என்ன இந்த பகவத்கீதை மாதிரி தான் அதுக்கும் தீர்மானம் பண்ணினேன். அது அவனும் தான் பிராக் ஜோதிஷபுரம்னுட்டு அஸ்ஸாம் கிட்ட ஒரு ஊர் இருந்துதான். அந்த ஊர்ல பௌமன்னு அவனுதான் நரகாசுரன்னு பேரு. அவனுக்கு அந்த ஊர்ல ரொம்ப வியாபகமா இருந்தான். அவன் ரொம்ப அநேக சிரமங்கள் படுத்திட்டு இருந்தான் எல்லாரையும். எனக்கு சக்தி வந்துட்டு தபஸ் பண்ணினா வரம் கிடைச்சு வச்சு அது தாமசமான வரமா வாங்கிட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்றதுக்கு லோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்க முடியாத அத்தனை பேரையும் உண்டு. அநேக ஸ்திரீகளுக்கு ஹிம்சையும், அநேக குழந்தைகளுக்கு ஹிம்சை, பெரியவாளுக்கு ஹிம்சை, தபஸ் பண்றவாளுக்கு ஹிம்சை, இப்படிலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஊர்ல கொண்டு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுத்திட்டு இருந்தான். லோக கண்டகனா இருந்தான். அது தெரிஞ்ச பகவான் அவனை போய் அவன் ரொம்ப அத்தனை கோட்டை, அந்த கோட்டை, எந்த கோட்டைன்னு ஒவ்வொரு அக்னி கோட்டை, நெருப்பு கோட்டை, ஜலக்கோட்டை, எப்படி ஒவ்வொரு பூதங்கள்னாலையும் ஒரு கோட்டைகளை கட்டிட்டு அங்கிட்ட வராம இருக்க முடியா. கிருஷ்ண பகவானுக்கு கூட அங்க கிட்ட போய் அவனால முடியாதுன்னு சந்தேகப்பட முடியாத ஒரு அவ்வளவு பந்தோபஸ்துல இருந்தான் அவ்வளவு சக்தியோட. அப்புறம் சுவாமி போய் என்ன நோய் யுக்தி பண்ணி அவதாரம் பண்ணினவாள் அதுக்கு தகுந்த யுக்திகள் எல்லாம் பண்ணி அங்க போய் அவனை சம்ஹாரம் பண்ணினான். அவன் சம்ஹாரம் பண்றப்போ அவனுடைய தாயார் பூமி தேவின்னு சொல்றது, பூமி தேவியுடைய அவதாரம் பூமி தேவின்னு சொல்றது. அவ பகவானை பார்த்த உடனே அவளுக்கு தான் புள்ள மறந்து போனதோ, மறிச்சு போனதோ, புள்ள சாரதோ, அவனை கொலை பண்றதோ, இது எல்லாமே பகவான் தரிசனம் கிடைச்சது. இது பிள்ளைன்னா ஒரு நூத்துக்கும் பிள்ளை வருது, உள்ள போறது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு பிள்ளையினுடைய ஒரு இத கூட புத்திர சோகத்தை காட்டிலும் மாதாவுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்திரீகளுக்கு அதை காட்டிலும் துக்கம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. பர்த்தா போறான்னா தனக்கு ஒரு இது வரைக்கும் இருக்க சௌகரியங்கள் குறைஞ்சுங்கிற ஒரு லௌகிக துக்கம் அதுல சேர்ந்திருக்கு. பக்தியோட கூட பக்தி வாழ தவிர லௌகிகமா நாம் நம்ம இனிமே ரட்சிக்கிறதுக்கு உத்தரவு இல்லையே அப்படிங்கிறது ஒரு இன்னும் இல்லவன அநேக அபசகுணமாயும் அசுகமாயும் இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வருதே நமக்கு அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட தனக்கு ஒரு சௌகரிய குறைவு ஏற்படுறதேங்கிறதும் சேர்ந்து இருக்கு அந்த துக்கத்துல பக்தியோட கூட. புத்திர வர்ணத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சின்ன குழந்தை போனா கூட அது தாங்க முடியாத புத்திர சோகம். அதுலயும் எத்தனை கொஞ்சம் கூட வயசாகிறதோ அத்தனைக்கு புத்திர சோகம் தாங்காது. இப்படி லோகத்துல முழுக்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து எல்லாம் கிடுகிடுன்னு உலகமே எடுக்க முடியாதான் ஒரு ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு புத்திரன் அவனுக்கு போனாங்கிறது கூட நினைச்சானே பகவானுடைய கையால அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டதுன்னு. பகவானுடைய கையால மோட்சம் ஏற்பட்டோம் அவனுக்கு சரி. நமக்கு பகவானுடைய எந்த புண்ணியம் பண்ணமோ, பாவம் பண்ணதுனால பகவான் வந்தாரோ புண்ணியம் பண்ணதுனால பகவான் வந்தாரோ தெரியல. பாவம் பண்றதுனால பெரிய தப்பு பண்றதுனால பகவான் வரார். அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் தான் பகவான் வருவார், ரொம்ப பாவம் பண்ணினாலும் பகவான் வருவார் போல் இருக்கு. அதனால அப்பேற்பட்டது நாம் பண்ணினது புண்ணியமோ பாவமோ அதுவே தெரியலையே நமக்குன்னு அவன் நினைச்சுட்டு உடனே ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா, இது இருக்கட்டும் என் புள்ள போனதுனால ஒருத்தருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது லோகத்துல. இவ்வளவு பெரிய சக்கரத்து போனானா இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என் புள்ள போனனால உங்க பகவானால அவனுடைய கை கிடைச்சது அதை காட்டிலும் உத்தமமான மங்களம் கிடையாது. அப்பேரோட மோட்சம் கிடைச்சது. அந்த நாளை எல்லாருக்கும் உலகத்துல ஞாபகம் இருக்கிறதுக்கு அந்த நாள்ல இங்க யாரு
அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறாளோ, எண்ணெய் இங்கேன்னு தேய்ச்சி கொள்ளாரவன் செத்து போன இன்னைக்கு எம்புள்ள போன இன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும், எல்லாரும் வீடு முழுக்க வழக்கு வைக்கணும், தீபாவளி வைக்கணும், எல்லாரும் புது வஸ்திரம் கட்டிக்கணும், எல்லாரும் விசேஷமா விருந்து கொண்டாடணும் அப்படின்னுட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை அவன் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு. நரகாசுரனே கேட்டுட்டான். தான் செத்து போற காலத்துல அவனே என்னுடைய உங்க கையால கிடைச்சது எனக்கு, அதனால இந்த தினம் லோகத்துல ஆறார் எண்ணெய் தேய்ச்சிக்கிறாளோ, ஆறார் ஒரு எண்ணெயிலையான ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் இந்த கங்கை இல்லாத இடத்துல கூட எந்த ஊர்ல எந்த ஜலம் இருந்தாலும் அது முழுக்க கங்கை ஆகணும். அன்னைக்கு கங்கையினுடைய பவித்திரத்தை எவ்வளவோ புண்ணியம் எவ்வளவோ அவளுக்கு புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும். ஆறார் என்னுடைய தினத்துல சந்தோஷம் கொண்டாடுறாளோ அவளுக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை, இப்போ சந்தோஷம்னா வெறும் கொண்டாட்டத்தில் சேர்ந்தது இல்லை, அவளுக்கெல்லாம் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும். அதே மாதிரி ஆறார் என்ன சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அபிவிருத்தி வேணும். இந்த தீர்த்தத்துல தைலே லட்சுமீர் ஜலே கங்கா தீபாவல்யாம் சதுர்தசின்னுட்டு ஒரு இந்த துலாகாவேரி மகத்துவத்துல இந்த 30 நாளும் 30 அத்தியாயம் இருக்கு. இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசத்துக்கும் புராணங்கள் இருக்கு, மகாத்மியங்கள் இருக்கு. சைத்திர மகாத்தியம், வைசாக மகாத்தியம், கார்த்திகை மகாத்தியம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் துலா மாசத்துக்கும் மகாத்மியம் இருக்கு. துலா மாசத்து மகாத்மியம் முழுக்க காவேரியினுடைய துலா காவேரியுடைய துலா மாசத்துல காவேரி ஸ்தானம் பிரதானமானதுனால காவேரியுடைய மகிமை சொல்றது. அதுல ஒவ்வொரு தேதிக்கும் 30 அத்தியாயத்துல 30 நாள் படிக்க முடியாது, 30 அத்தியாயம் இருக்கு. அந்த 30 அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒண்ணு வருது. அதுல இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அமாவாசையும் அநேகமா துலா மாசத்துல சேர்றதுனால இந்த தீபாவளி அமாவாசையுடைய மகிமை வருது. அப்போ இந்த மாதிரி பிராக்தில இது பாகவத்திலயும் இருக்கு. அவனை நரகாசுரன் சம்ஹாரம் பண்ணுங்கிறது எல்லா புராணங்களையும் இருக்கு. அதுல இந்த துலா புராணத்துல அதை சேர்க்கிற காலத்துல இந்த மாதிரி தைலே லட்சுமி ஜலே கங்கான்னுட்டு எந்த ஜலத்துல இருந்தாலும் அங்க கங்கையினுடைய சாநித்தியம் இருக்குன்னுட்டு அதுல கங்கையே துலா மாசத்துல கங்கையுடைய மகிமையும் சேர்ந்து காவேரியில் வருதுங்கிறதுனால எல்லாரும் ஸ்நானம் பண்றதுனால இந்த தீபாவளியில எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே காவேரி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு துலா காவேரி சொல்றதுக்காக இது கொண்டு போய் இந்த சரித்திரங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கு. எண்ணெயில முழுக்க மகாலட்சுமி இருக்கா. அதனால எண்ணெயில் இருக்க முடியாத மகாலட்சுமி யாரார் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறாளோ எல்லா சன்னியாசத்திலையும் சொல்லியிருக்கு. வானப்பிரசனோ சன்னியாசியோ எல்லாத்தையும் விட்டவனோ எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு மாத்திரம் ஒவ்வொரு வர்ணத்தையும் சொல்லி ஒவ்வொரு ஆசிரமத்தையும் சொல்லி எல்லாரும் எந்த வயதாக்கி சரியா இருந்தாலும் பாக்கி இருக்க முடியாத வருஷம் எதா இருந்தாலும் அந்த வருஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிருந்தாகணும். A presentation by Kanchi Periva Forum. For more information, please visit our website www.periva.org.